இப்போது நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிற பழக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே உண்டு. இப்போ கோயிலுக்கு போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிவன் கோயிலுக்கு நிறைய பேர் போயிருப்போம். இப்போ சிவன் கோயில் போனால் ஃபஸ்ட்டு சன்னிதானம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் சன்னிதானம் போவோம். அதுக்கப்புறம் அம்மன் சன்னிதிக்கு போவோம். இப்போ சிவன் சன்னிதானத்துக்கு போகிறப்ப சிவபெருமான சன்னிதானம் போனோடனே அவங்க பிரசாதமாக என்ன கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரத்திலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே விபூதி கொடுப்பாங்க கையில். விபூதி கொடுக்குறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த வாழ்க்கை மிக குறுகிய காலத்திலேயே முடிய போகுது, இல்லைன்னா கொஞ்சம் காலங்கள்லேயே முடிய போகுது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான், நமக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக மட்டுமே சிவபெருமானோட சந்நிதியில் வந்து பார்த்திங்கன்னா விபூதி கொடுக்குறாங்க. அது வந்து பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பல். அந்த சாம்பலாக தான் நம்ம ஆக போகிறோம். அதுக்கு முன்னால் நீ இந்த சிவபதத்தை அடைகிறதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு அவர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு. இதுதான் அதோட உண்மையான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சிவபெருமானை பார்த்த உடனே நம்ம வந்து அம்மன் சந்நிதிக்கு போவோம். அம்மன் சந்நிதியில் போனோடனே அம்மன் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து நமக்கு தீபாராதனை காட்டி வெளியில் வந்தோடனே பிரசாதமாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, சிவப்பு கலரில் குங்குமம் கொடுப்பாங்க நமக்கு. குங்குமம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்களம். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மங்களம் அப்படின்றது தான் அர்த்தம். நமக்கு எப்போ வந்து அம்மா வந்து எப்பயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் அங்கே அம்மனுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு மங்களம் தான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா, நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அம்மனை பிரகாரம் சுற்றி வர்றப்ப 3 சக்தியை வச்சுருப்பாங்க. இந்த 3 சக்தியும் நமக்கு உள்ளே தான் இருக்காங்க. எப்போது இந்த விதமான இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இது 3ஐயும், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயல், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஆசை, இந்த 3ஐயும் நம்ம சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு எந்த விதமான கவலையும் இல்லைப்பா, நீ மங்களமாயிடலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது. ஆனால் அம்மன் சந்நிதியில் நமக்கு வந்து குங்குமம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் நீ கரெக்டாக யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு மங்களம் தான். சிவத்துக்கு இன்னொரு பேர் மங்களம் தான். நீ அவர் கொடுக்குற பஸ்பத்தை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. நீ இந்த 3ஐயும் சரியாக பயன்படுத்திட்ட அப்படின்னா நீ நேராக போய் சிவபதத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நமக்கு கோயிலில் வந்து சிவபெருமான் சன்னிதானத்தில் விபூதியும் அம்மன் சன்னிதானத்தில் குங்குமமும் கொடுக்குறாங்க. நம்மளோட லைஃப்லேயும் பாருங்கள், அப்பா வந்து கொஞ்சம் கடுமையாக தான் கண்டிப்பாக தான் இருப்பார். ஆனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வழியை சொல்லி நம்மளை அப்பா கிட்டேருந்து என்னெல்லாம் பண்ணி நம்மளை வந்து சரி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிறப்போ ஏதோ ஒரு டூர் போகிறோம் அப்படின்னு போய் கூட நம்ம அப்பாட்ட கேட்குறோன்னு வைங்களேன், அவர் உடனே என்ன சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போ படி அப்படின்ற மாதிரி ரொம்ப அதட்டுற மாதிரி பேசுவார். இதே இது நம்ம போய் அம்மாட்ட போனோன்னா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு 2-3 விதமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லி நீ போய் உங்கள் அப்பா கிட்ட கேளு, அவர் ஆட்டோமேட்டிக்காக நீ டூர் கூட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய கோயில்கள்லையுமே சிவபெருமான் நமக்கு பஸ்பத்தை கொடுத்தாலுமே அம்மன் சன்னிதானத்துக்கு போனோன்னா மங்களம் வரும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3ஐயும் நீ சரியாக பயன்படுத்திட்டேன்னா நீயும் சிவபதம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.